இன்றைய முக்கிய நிகழ்வுகள். எஸ்கே குரூப்ஸின் அடுத்த பிரம்மாண்டமான புதிய உதயம் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி. தவளக்குப்பம் டு மடுகரை மெயின் ரோடு பாக்கம் கூட்ரோட்டில் உதயமானது. இந்த திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு தனது பொற்கரங்களால் திறந்து வைத்தார். அவருடன் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். எஸ்கே குரூப்ஸின் உரிமையாளர்கள் மற்றும் மனைப்பிரிவில் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மின்சாரம் 33 மற்றும் 30 அடி அகல தார் சாலைகள், சுற்றிலும் மின் விளக்குகள், 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி, மனைப்பிரிவை சுற்றிலும் பாதுகாப்பான மதில் சுவர், 24 மணி நேரமும் போக்குவரத்து வசதி போன்ற சிறப்பு அம்சங்களை கொண்டது ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி. 1000 குடியிருப்புகளுக்கு மத்தியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனே வீடு கட்டி குடியேற அனைத்து வசதிகளும் கொண்டது. டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ்டு பெற்ற எங்கள் மனைப்பிரிவுகளை உடனடியாக கிரயம் செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் தனிப்பட்டா இலவசமாக வழங்கப்படும். குறைந்த மனைகளே உள்ளன. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. உடனே முந்துங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி, தவளக்குப்பம் டு மடுகரை மெயின் ரோடு, பாக்கம் கூட்டு ரோடு. உப்பளம் அம்பேத்கர் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை மற்றும் துறைமுக இணைப்பு சாலை சந்திப்பில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணிக்கு ரூபாய் 38.40 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டத்தின் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் ராமன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகன சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்காக பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணி இன்று துவங்கப்பட்டது. 11.93 கோடியில் கட்டப்படும் இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதி முன்னாள் துணை சபாநாயகர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் MNR பாலன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி முன்னாள் துணை சபாநாயகர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் MNR பாலன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் உழவர்கரை கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயராஜ், நெப்போலியன் ராஜா, உழவர்கரை தொகுதி மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி, பஞ்சாயத்து ராஜ் துணைத் தலைவர் ராதா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், தங்கவேல், சிவசங்கர், புகழ், ராபர்ட், அந்துவான், சேந்த், சூசேராஜ், ரவி, சிவா, தாமஸ், ராஜா, பாபு, அருள், ஸ்டீஃபன், குரு, ஆந்திராணி, ராணி, உமா, மேரி ஆகியோர் உடனிருந்தனர்.
பாளையம் மணிமேகலை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் குயவர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா தலைமை தாங்கினார். வணிகவியல் விரிவுரையாளர் அருள்சாமி வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் முரளி பங்கேற்று வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி மாணவர்களின் ஐயங்களை போக்கினார். இதில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். இது குறித்து மாணவிகள் கூறுகையில், இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பொதுத் தேர்வு எழுத உத்வேகமாகவும் இருந்ததாக கூறினார்கள். முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் முரளி அவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்பியல் விரிவுரையாளர் கலைவாணி நன்றியுரை கூறினார். சிங்கப்பூராக மாறும் புதுச்சேரி, விரைவில் வெளியாக உள்ள வரைவு திட்டம். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அதிரடி அறிவிப்பு. தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, அவரது செயலாளர் முன்னாள் IAS அதிகாரி தேவ நீதிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி அவுட்லுக் கான்க்ளேவ் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேசியதாவது, புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூர் போன்று மாற்றுவதற்கான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிங்கப்பூரில் கட்டமைப்பு வசதிகளை செய்த 188 ஆண்டுகள் பழமையான நிறுவனத்துடன் இணைந்து திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும், தேர்தலுக்கு முன் அந்த வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் படித்துவிட்டு இந்தியா வந்தபொழுது ஏன் நம் நாடு மற்றும் பின்தங்கி இருக்கின்றது என்ற சிந்தனை எழுந்த நிலையில் நம் நாட்டையும் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அரசியலில் களமிறங்க வேண்டும் என்று தீர்மானித்ததாகவும், சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற சிறிய நாடுகளில் காணப்படும் ஒத்த சூழல் புதுச்சேரியில் இருந்ததால் இந்த மாநிலத்தை தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார். படித்துவிட்டு வெளிநாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள் நம் மாநிலத்தை ஏன் வெளிநாடு போன்ற வளர்ந்த ஒன்றாக மாற்றக்கூடாது என்று சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியை வளர்ந்த மாநிலமாக மாற்ற நீண்ட கால திட்டங்கள், குறுகிய கால திட்டங்கள் என 2 வகையான திட்டங்கள் தேவை என்று குறிப்பிட்டார். குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை காவல்துறை நினைத்தால் நாளையே சரி செய்ய முடியும். சென்னை போன்று அதிகமான ஒரு வழிச்சாலைகளை உருவாக்கலாம், சிக்னலை குறைக்கலாம் என்றார். அண்மையில் கூட விபத்தில் குழந்தை ஒன்று இறந்தது. எனவே போக்குவரத்து பிரச்சனை விரைந்து தீர்வு காணப்பட வேண்டிய ஒன்று என்று குறிப்பிட்டார். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். எனவே LJK ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 100 நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டிய பட்டியலில் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக இருக்கும் என்றார். தற்பொழுது 1 யூனிட் மின்சாரத்திற்கு ரூபாய் 11 முதல் 13 வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் சொந்தமாக மின் உற்பத்தி செய்தால் மக்களுக்கு யூனிட் வெறும் 4 ரூபாய்க்கு வழங்கலாம் என்றும் அது தொடர்பான நிறுவனங்களுடன் பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரி தற்பொழுது மத்திய அரசை சார்ந்துள்ள நிலையில் உடனடியாக அந்த நிலையை மாற்றிவிட முடியாது என்றும், எனினும் 10 ஆண்டுகள் வரை சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்று பிறகு முழு அதிகாரம் பெற்ற மாநிலமாக மாற்றுவது நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஒரு சிறந்த நிர்வாகம் என்பது மக்களின் மகிழ்ச்சி குறியீட்டை அதிகரிப்பது, தரமான கல்வி, மருத்துவத்தை இலவசமாக வழங்குவது, அனைவருக்கும் பாதுகாப்பான இல்லம் கிடைக்க வழிவகை செய்வது, சொந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது, வருவாயை அதிகரிப்பது, தூய்மையான இலவச குடிநீர் கிடைக்க வழிவகை செய்வது, மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என பல அம்சங்களை உள்ளடக்கியது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வ பதில்களை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் அவர்களின் பிறந்தநாள் விழா. LJK கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் பூங்கொத்துகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜின் பிறந்தநாள் விழா எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் பூங்கொத்துகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவருடன் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் எல்ஜேகே நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் பிறந்தநாள் விழா லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் 5 ஆண்டு சாதனைகளின் புத்தகத்தை JCM அவர்களிடம் வழங்கினார். உழவர்கரை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். உழவர்கரை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா உழவர்கரை தொகுதி டீச்சர் காலனி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் பூங்கொத்துகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகளை அந்த தொகுதி மக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் அண்ணா கார் வாஷ் கோலாகல துவக்கம் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள நடேசன் நகரில் அமைந்துள்ள அனைத்து ரக வாகனங்களுக்குமான அதிநவீன அண்ணா கார் வாஷ் நிலையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த புதிய நிலையத்தை புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நேரில் வருகை தந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இவ்விழாவிற்கு பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் முன்னிலை வகித்து சிறப்பித்தார். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சங்கர் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் நிறைவாக நிலையத்தின் உரிமையாளர் அருண் வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மெகா சலுகை 50% தள்ளுபடி. கடையின் திறப்பு விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிரடி சலுகையை நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை மற்றும் மறுநாள் 7, 8 ஆகிய 2 நாட்களுக்கு மட்டும் கார் மற்றும் பைக் வாஷ் சேவைகளுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்படும். சாதாரண வாஷ் முதல் டீப் வாஷ், ஃபோம் வாஷ், அண்டர்சேசிஸ் வாஷ் மற்றும் வேக்ஸ் கோட்டிங் என அனைத்து சேவைகளுக்கும் இந்த பாதி விலை சலுகை பொருந்தும். புதுச்சேரியின் முக்கிய பகுதியான 100 அடி சாலையில் துவங்கப்பட்டுள்ள இந்த நிலையத்தில் நவீன இயந்திரங்கள் மூலம் மிக குறைந்த நேரத்தில் தரம் வாய்ந்த சேவை வழங்கப்படுவது வாகன உரிமையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அருமாத்தபுரம் திருக்குறள் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அருமாத்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனை ஒட்டி ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாக சாலை பூஜை நடைபெற்று அனைத்து சுவாமிகளுக்கும் பிரம்மசுத்தி, தத்துவார்ச்சனை, நாம கரகம், ரக்ஷா பந்தனம், வேத கோஷங்கள், மந்த்ரா புஷ்பம், நிர்வாகிகளுக்கு பரிவட்ட மரியாதையை தொடர்ந்து யாத்ராதானம், மகா தீப ஆராதனை, யாகசாலையில் இருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம், தீப ஆராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம், தீப ஆராதனை, தொடர்ந்து ராஜ தரிசனம், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார். இதில் பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயத்தின் திருப்பணி குழுவினர்கள் மற்றும் அறங்காவலர் குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி திருக்குறளார் நகர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசுவாமி அவர்கள் சுமார் 2000 பக்தர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்து வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அருமாத்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நமது உழவர்கரை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசுவாமி சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு பின்னர் விழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய சமபந்தி விருந்தினை தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். இந்நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பினர் மக்கள் சேவையை பாராட்டி தங்கள் ஆதரவை லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தெரிவித்தனர். தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சிலிங்கின் தலைவர் முனைவர் ரபிக், தேசிய பொதுச் செயலாளர் சேவா ரத்னா, முனைவர் விஜயலட்சுமி, தேசிய இணை செயலாளர் சபீனா உள்ளிட்ட நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அவரது மக்கள் சேவையை பாராட்டி தங்கள் ஆதரவை லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம், சிவசக்தி மற்றும் ராஜம் நகரில் 1 கோடியே 5 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வசதியுடன் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவசக்தி மற்றும் ராஜம் நகரில் வடிகால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி 1 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு துவங்கப்பட்டது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சாலைகள் கோட்டத்தின் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் எழிலன் மற்றும் ஊர் பொதுமக்களின் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி மருத்துவமனையில் கிட்னி செயலிழந்த 3 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு ராமநாதபுரம், கோயம்புத்தூர் பகுதியில் இருந்து மூளை சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்பு தானங்கள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேல்மருவத்தூர் மருத்துவமனைக்கு 3 சிறுநீரகம் ஆம்புலன்ஸ் மூலமாக சாலை மார்க்கமாக 24 மணி நேரத்திற்குள் கொண்டு வந்து மேல்மருவத்தூரில் அனுமதிக்கப்பட்ட 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமி மற்றும் 2 பேருக்கு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது.
இதில் 3 பேருக்கும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் சிறுநீரகம் பொருத்தப்பட்டு நலமுடன் உள்ளதாக மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் மாற்று அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனை தற்பொழுது மாற்று அறுவை சிகிச்சையில் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் இதுபோன்று பொதுமக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும், இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். பொதுமக்களிடையே உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையின் மருத்துவர்கள் கபாலி, நீலமேகம், பிரபுகாஞ்சி, ரமேஷ் ராஜ், குமரேசன், வசீகரன், ராஜ்குமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் என்ஆர் காங்கிரஸ் கட்சி துவங்கப்பட்டு புதுச்சேரி மாநில மக்களின் பேராதரவுடன் ஆட்சி அமைக்கப்பட்டது. இக்கட்சியின் பல்வேறு செயல்பாடுகளால் புதுச்சேரி மக்களின் பேராதரவுடன் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக சிறந்து செயல்பட்டு வருகின்றது. இதன் 16ஆம் ஆண்டு துவக்க விழா நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் அருள்மிகு ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சீர் செல்வ முருகர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாழும் கலை வைதீக தர்ம அறக்கட்டளையின் சார்பில் வரலாற்று சிறப்புமிக்க சோமநாத் ஜோதிர்லிங்கம் யாத்திரை புதுச்சேரியில் முதன் முறையாக நடைபெற உள்ளது. வாழும் கலை வைதீக தர்ம அறக்கட்டளையின் சார்பில் வரலாற்று சிறப்புமிக்க சோமநாத் ஜோதிர்லிங்கம் யாத்திரை புதுச்சேரியில் முதன் முறையாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்வு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் அருள் ஆசியுடன் நடைபெறுகின்றது. அதனை முன்னிட்டு சோமநாத் ஜோதிர்லிங்கம் ருத்ர பூஜை நிகழ்வை சுவாமி ஸ்ரீ தேஜ் நடத்தும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சி பிப்ரவரி 11ஆம் தேதி லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை புதுச்சேரி வாழும் கலை நிர்வாகி மதி மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கி வருகை தருமாறு கேட்டுக்கொண்டனர். ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் நூதன ஆலயத்தின் அஷ்டபந்தன கோவில் மகா கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி ஜவஹர் நகர் வார்டு பாவாணர் நகரில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் நூதன ஆலயத்தின் அஷ்டபந்தன கோவில் மகா கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. இந்த புனித நிகழ்வை முன்னிட்டு கோவில் நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் அருள் ஆசி பெறுமாறு அழைப்பிதழ் வழங்கினார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.